இன்றைய பதிவில் துளசி வழிபாடு பற்றியும் அதன் பலன்கள் தத்துவங்கள் பற்றி விரிவாக காணலாம். பாருங்கள். துளசி இலையின் நுனியில் பிரம்மனும் அடியில் சிவபெருமானும் இடையில் விஷ்ணுவும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. துளசி என்றால் தன்னிகர் இல்லாத பெண். ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் துளசி திருமாலின் மார்பை அலங்கரிப்பதிலும் முக்கிய இடம் பிடித்துள்ளது. துளசியில் சகல தேவதைகளும் வாழ்வதாக சொல்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். இந்து மதத்தில் துளசி புனிதமாகவும் போற்றத்தக்கதாகவும் கருதப்படுகிறது. மகாலட்சுமியின் அம்சமான துளசி வழிபாடு பொருளாதார வளத்திற்கு வழிவகுக்கும். துளசியை வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவி மகிழ்ச்சியும் செல்வமும் உண்டாகும். துளசி பூஜை தொடர்பான சாஸ்திரங்களில் சில சிறப்பு விதிகள் உள்ளன. துளசி செடியை வீட்டில் சரியான திசையில் வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். துளசி பூஜை பற்றிய சில முக்கிய விஷயங்களை இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். மத சாஸ்திரங்களின்படி துளசியின் வழிபாடு லக்ஷ்மி தேவியுடன் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே நமக்கு தருகிறது. துளசியை தினமும் குளித்த பின்னரே வணங்க வேண்டும். துளசிக்கு அதிக அளவில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. சாஸ்திரங்களின்படி சூரிய உதயத்திற்கு பிறகு துளசிக்கு நீர் வழங்குவது மங்களகரமானது. லட்சுமி தேவியின் ஓய்வு நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை துளசியை தொடக்கூடாது. ஏகாதசியன்று கூட துளசிக்கு நீர் ஊற்றக்கூடாதாம். துளசி பூஜையின் போது நீராடி துளசி மந்திரத்தை உச்சரிப்பது அதிக பலனை தருமாம். லட்சுமி தேவியின் அருளால் மகிழ்ச்சி, வளம், அமைதி, பொருளாதார நிலை வலுப்பெறும். மகாவிஷ்ணுவின் அருளால் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமாம். வீட்டில் துளசியை எந்த திசையில் நட வேண்டும் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் துளசியை வடகிழக்கு திசையில் நடுவது நல்லது. துளசியை வைக்கும் போது முகத்தை கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். துளசியை தெற்கு திசையில் நடக்கூடாது என்கிறார்கள். நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்க வேண்டும். துளசி பூஜைக்கு முன்னர் விக்னேஸ்வர பூஜை முக்கியமாக செய்ய வேண்டும். துளசி இலைப்பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு சமமானதாக கருதப்படுகிறது. துளசி செடியில் தேங்கியிருக்கும் நீர் புண்ணிய தீர்த்தத்துக்கு நிகரானது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் துளசி பூஜை செய்தால் 8 வகை செல்வங்களும் பெறலாம் என்பது ஐதீகம். கன்னி பெண்கள் திருமண தடை நீங்க துளசி வழிபாடு செய்தால் விரைவில் மாங்கல்ய தோஷம் நீங்கி மன வாழ்க்கை இனிமையாக அமையுமாம். ஜோதிட சாஸ்திரமானது வீட்டில் செல்வம் தங்கவும் மகாலட்சுமி நிலைத்திருக்கவும் துளசி வழிபாட்டையே அவசியம் என்று கூறுவதால் நாமும் துளசி வழிபாடு செய்வோம். இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.